சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 2/5/2025 வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 19ஆம் நாள், பஞ்சமி திதி காலை 9:15 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. திருவாதிரை நட்சத்திரம் இன்று மதியம் 1:04 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இவர்களுக்கு அமைகிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கோ இன்று அவர்களுக்கு நல்ல நாளாக அமையும். அதை போலவே அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய இனிமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சூரியன் 5ஆம் அதிபதியான புத்திர ஸ்தானாதிபதி சூரியன் உச்சமாக ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு. குழந்தைகளை பற்றி கவலைகள் இருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல யோக நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 10-12 நாட்களுக்குள்ளேயே குழந்தைகள் பேரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள், ஒரு பாரத்தை தூக்கி இறக்கி வச்ச மாதிரி. ஒரு சிறு குழந்தைகள் பேசவே மாட்டேங்குதுங்க, நடக்கவே மாட்டேங்குது, டாக்டர்கிட்ட போனால் அவர் வேற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட நல்ல மருத்துவம் அடையாளம் காணக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு தானாகவே சரியாகக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் வச்சுக்கலாம். குழந்தைகள் சாராத விஷயங்கள கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறவங்க, அப்பா ஒன்று சொன்னால் அவர் கேட்க மாட்டேன்றாரு, அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன்றாரு, தனக்குன்னு ஒரு விருப்பத்தை வச்சிருக்கிறாரு, அல்லது நம்ம நிறைவேற்றி வைக்க முடியாத ஒன்றை தான் ஆசைப்படுறாரு, எப்படி இதை செய்ய முடியும் என்கின்ற மாதிரியாக பிள்ளைகள் இப்படி வந்து விட்டதே, இப்படி பேசுகிறதே, தலைக்கு மேல் உயரத்திற்கு வந்துவிட்ட பிள்ளைகளை அடித்தும் திருத்த முடியாதே என்கின்ற மாதிரியான ஒரு வேதனை, சோதனையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய மனக்கவலைகளை குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். மேஷத்திற்கு யோக நாள் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் உச்ச பலத்தோடு இருக்கிறார். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த மாதத்திலேயே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம், அல்லது இந்த மாதத்திலேயே வீட்டை இப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், மேலே ஒரு ரூம் போடலாம். இந்த மாதிரி வீட்டுக்கு ஏதாவது செலவு செய்யணும், ஒரு நல்ல செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா, கையில் இருக்கிற காசு செலவாகும், ஆனால் ஒரு வீடு உருவாகுமே, ஒரு மேலே ஒன்று போட முடியுமே. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் வாகனம் மாற்ற வேண்டும் என்கின்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சுப செலவுகள், சுக செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதை வாங்கலாம், இதை வாங்கலாம். ரொம்ப நாளாக மனைவி விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை வாங்கி கொடுக்கலாம். அல்லது குழந்தைகளுக்கு தேவையான தங்கம், ஆடை ஆபரணம் போன்ற விஷயங்களை எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு செலவுகள், ஆனாலும் அதிலும் ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பாவை ரொம்ப நாள் பார்க்க போக முடியல, அப்பா சொந்த ஊரில் இருக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன், தகப்பனை போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலான்ற எண்ணங்களும் இப்போதைக்கு வரும். ஒரு வாரத்துக்குள்ளே போய் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்து அவர் கையில் ஏதாவது கொண்டு கொடுத்துட்டு வர்ற மாதிரியான அதுவும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 11ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. அரசாங்க ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இன்னும் 2 வார காலத்திற்கு இந்த பலன்கள் தொடரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் அரசாங்கத்தில் நடக்கவே மாட்டேங்குதுங்க, ஒரு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது, லைசன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது ஒரு பட்டாவுக்காக அலைகிறேன், அல்லது ஒரு பெர்மிஷன் கேட்டு அலைகிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற திங்களிலிருந்து அடுத்த 5 நாட்களுக்குள் நீங்கள் அரசு விஷயமாக எங்கே போயிருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்தே நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, நீங்கள் போன உடனே காரியம் முடிக்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 3ஆம் அதிபதி இன்றைக்கு வலுத்து இருக்கிறார் இல்லையா, எந்த ரூட்ல போனால், எங்கே எப்படி போனால், யாரை பிடிக்கலாம் என்பது மாதிரியான புதிய சிந்தனைகள், நல்ல ஐடியாக்கள் மனசில் வரக்கூடிய அமைப்போல் இப்போதைக்கு உண்டுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு அறிமுகப்படுத்திட்டு ஒரு நல்ல சூழ்நிலையில் இவர்கிட்ட போய் ஒட்டிக்கணும், இவர் பார்வை மட்டும் நம்ம மேலே விழுந்தால் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை வேறு மாதிரி போயிடும் என்கின்ற மாதிரியாக ஒரு உயர்நிலை அதிகாரம் கொண்டவரிடம் நெருங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல நாட்களாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். ஆனாலும் அவர் ஒரு நிலையில வளர்பிறை சந்திரனாக இருப்பது பெரிய அளவுல செலவுகள் இல்லாத ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வடக்கு நோக்கி அல்லது வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும். இந்த நாளில் ஏற்படக்கூடிய பயணங்களும் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடியதாக, அதாவது பயணத்தின் முடிவில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போக வேண்டும், வெளிநாட்டில் போய் படிக்க போகணும், அமெரிக்க நாட்டுக்கு போகணும், ஐரோப்பிய நாட்டுக்கு போகணும் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் முயற்சிகள் இருந்தவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே வெளிநாடுகளில் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்ல வேலை தொழில் போன்றவைகள் அல்லது அங்கேயே வீடு வாங்குறது போன்ற அமைப்புகள் உருவாகும் சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டில் கணவர் இருக்கிறார், நான் போய் சேர முடியல, இங்கேயே இருந்துகிட்டு இருக்கிறேன், ஒரு விசா கிடைக்கல, இந்த மாதிரியான சூழ்நிலையில் கணவன் மனைவி பிரிந்திருப்பவர்கள் கூட இந்த வாரத்திலேயே குறைந்தபட்சம் ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே நல்ல தகவல்கள் வந்து அவர்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நிறைவான நல்ல நாள் இன்றைக்கு. நல்ல வலிமையான ஒரு அமைப்பில் இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார். வெற்றி கிடைக்கும். 11ஆம் இடத்துல எப்போதெல்லாம் சந்திரன் இருக்கிறாரோ அப்போது சட்டப்பூர்வமான போராட்டங்கள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய தன்மைகள். வீட்டில் கூட உங்கள் கருத்தை மறுத்து பேசுபவர்களுக்கு நிலைத்த தன்மையோடு உங்கள் கருத்தை அப்படியே இப்படின்னு புட்டு வச்சு மற்றவங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இவர் பேச்சை கேட்டால் குடும்பம் முன்னேறும்பா அப்படின்னு பெரியவங்களே உங்களை சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் அண்ணன் அக்காள்கள் பேரில் ஏதேனும் ஒரு மாதிரியான கருத்து வேறுபாடுகள் கொண்டு வந்தவங்க, அக்கா கையெழுத்து போட மாட்டேங்குது, அக்கா ஒரு அக்கா என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுது, 2 அக்காவில் ஒரு அக்கா இப்படி இருக்குது, ஒரு அக்கா அப்படி இருக்குது என்கின்ற மாதிரியாக ஒருவரின் பேரில் கொஞ்சம் மன வருத்தங்களை கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே அந்த மன கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை. எது இருந்தாலும் சொந்தம்தான் என்பது மாதிரியான சில தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மஞ்சள் நிற பொருட்களின் மீது நாட்டம் வரக்கூடிய, அதில் அவர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல வலுத்து உட்கார்ந்திருக்கிறார். மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்பிறை சந்திரனாக அவர் இருப்பது என்பது வேலை தொழில் வியாபார விவசாய அமைப்புகளில் கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத காட்டுது. கன்னிராசிக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரகேந்திரத்தில் தான் ராசிநாதன் கூட நீச்சபங்க அமைப்புகளை அடைந்திருக்கிறார். கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வேலையிலையோ தொழிலையோ ஒரு சில ஐடியாக்களை புதுசாக கொண்டு வந்து, ஏன்னா அப்டேட் ஆகாமல் இருக்கிறவங்க உண்மையிலேயே தொழிலில் தேங்கி போவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அன்றைக்கு சிறிய மளிகை கடையாக இருந்தது, அப்புறம் அப்படியே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு மளிகை பொருட்கள் நமக்கே தேடி வந்துடுது இல்லையா? அப்போ இந்த விஷயத்தில் காலம் உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி போகிறவங்க தான் கொஞ்சம் ஜெயிச்சவங்களாகிறாங்க. இந்த மாதிரி ஒரு புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே இன்றைக்கு தொழிலில் எந்த மாதிரி அப்டேட் ஆகலாம், உலகத்தோடு எப்படி ஒத்து போய் தொழில் பண்ணுறது என்கின்ற சிந்தனை அமைப்புகளோடு மற்றவர்களையும் ஒப்பிட்டு பார்த்து தனக்கு என்ன முன்னேற்றம் எது தேவை என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக 10ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக இருந்து வந்த சோதனைகள்லாம் இன்றைக்கு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்காது. எல்லாமே அப்படியே படிப்படியாக முன்னேற்ற அமைப்புகளில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஒரு வாரம் 10 நாளாக பாருங்கள், எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்க, ஆனால் இன்னும் நடக்க மாட்டேங்குதே, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் சரியாக நடக்க மாட்டேங்குதே என்கின்ற அமைப்பை பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் அனுபவித்தீர்கள் என்பது தான் உண்மை. இன்றைக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இவர் சகல விதங்களையும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வைத்து கொள்ளக்கூடிய அமைப்புகளை தான் கண்டிப்பாக செய்வார். சிலருக்கு இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட யாத்திரைகள், குலதெய்வ தரிசனம் போன்றவைகள், சிலருக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள், அல்லது ஒரு புனித யாத்திரையாக அல்லது ஒரு ஸ்தல யாத்திரையாக ஏதாவது ஒரு புனிதமான ஒரு கோவிலுக்கு போய்விட்டு வருவது என்பது போன்ற அமைப்புகள் ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நல்ல நாள். இன்னும் சிலருக்கு சொந்த ஊருக்கு போகலாம் அல்லது சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தர்மஸ்தானத்துடைய முழு பலன்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள்.
கிட்டத்தட்ட அவர் வளர்பிறையில் இருந்தாலும் கூட இன்னும் முழுமையான ஒரு பூரண ஒளியை அடையக்கூடிய அமைப்புகள் அவர் இல்லை. இன்னொன்று, சந்திரன் 8ல் மறைஞ்சாலே முடிவுகள் கொஞ்சம் தடுமாறத்தான் செய்யும். அப்போ இதை இன்னைக்கு பார்க்கலாமா, அன்னைக்கு பார்க்கலாமா, இவர்கிட்ட இப்போ போகலாமா, இப்படி பேசலாமா என்பது போன்ற முடிவுகளை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். புதுசாக ஒருத்தரை அறிமுகம் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இன்றைக்கு கிடையாது. அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் யாரையாவது பார்க்குறதா இருந்தால், நீங்கள் தேடி போய் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக தள்ளி வைங்க. அதே நேரத்தில் ஒரு இன்டர்வியூக்கு போகிறத தள்ளி வைக்க முடியாது. எதுவோ உங்களை தேடி வரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நீங்களாக போய் பார்க்கக்கூடிய உங்களுடைய கட்டுக்குள்ளே இருக்க விஷயங்களை ஒரு நிதானத்தோடு இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கின்றன. பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேங்க்குக்கு போகிறவங்க, பணம் எடுத்துகிட்டு வரவங்க கொஞ்சம் அக்கம் பக்கம் திசை திரும்பாமல் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. சோஷியல் மீடியாவில் அதிகமான ஆர்வம் இருப்பவர்கள் இந்த ஓடிபி சொல்கிற விஷயங்கள், அதாவது யாராவது உங்களை ஏமாத்துறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக சந்திராசிரம நாட்களில் தான் நடக்கும். இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கவனத்தை திசை திருப்பக்கூடிய விஷயங்களில் எதுலேயுமே கவனத்தை செலுத்தாமல் உங்களுடைய வேலையில் மட்டுமே கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுவாக அமர்ந்து ராசியை பார்க்கிறார். பொதுவாகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. இன்னும் 12 நாள் குருப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக ராசியை குரு பகவான் பார்க்க போகிறது மிகப்பெரிய யோக பலன்களை ஒரு வருஷத்துக்காவது உங்களுக்கு செய்யும். இந்த நல்ல பலன்கள்லாம் செய்ய வேண்டாங்க. கடந்த ஒரு வருஷமாகவே நான் பெரிய லாஸில் வந்துருச்சு, பெரிய விரயங்கள் வந்துருச்சு, கடனில் போய் மாட்டிக்கிட்டேன், நோய் தொந்தரவில் போய் மாட்டிக்கிட்டேன், எதிர்ப்புகள், எதை எடுத்தாலும் எதிர்ப்புகள் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த மாதிரியான எதிர்ப்பு தன்மைகள் எல்லாத்தையுமே அப்படியே விலக்கி வைக்கப்படக்கூடிய அளவிற்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். கணவர் யார், மனைவி யார் என்பது அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புகள் இளைய பருவ தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு 7ல் வந்த உடனே இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்கு மேலே எந்த நேரத்திலையும் வீட்டில் ஒரு மங்கள சத்தங்கள் கேட்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு சர்வ நிச்சயமாக திருமணம் ஆகக்கூடிய தன்மை, ஆண் பெண் இணக்கமில்லாத சூழ்நிலைகளில் இருக்கிறவர்களுக்கு இணக்கமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய, எதிலும் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு வேலை நிரந்தரமாகக்கூடிய 6ஆம் பாவகத்தில் சந்திரன் வலுவாக உட்கார்ந்திருக்கிறார். டெம்பரவரியாக ஒர்க் பண்ணவங்க அல்லது டார்கெட் மாதிரியான அமைப்புகளில் இருந்தவங்க, எனக்கு அந்த வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கலைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலாமல் தேவையில்லாமல் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், குடும்பத்தை காப்பாற்றணும் அல்லது இந்த சிக்கல் இருக்குது, டியூ கட்டிக்கிட்டு இருக்கேன், இஎம்ஐ போய்த்தான் ஆகணும், ஒரு மாதம் நின்னா கூட இஎம்ஐயை கட்ட முடியாது, இந்த மாதிரியாக இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பக்கமும் இடி அந்த பக்கம் இடி, நானாகவே இல்லைங்க என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வேலை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஒரு படிப்படியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்களாகவே இருக்கக்கூடிய தன்மை, எல்லா பிரச்சனையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்பு, அலுவலகத்துக்கு போகிறது ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நிலைமை என எல்லாம் இனிமேல் சீராகும் என்கின்ற நம்பிக்கை வருவதோடு அது அந்த நடக்கிறதையும் பார்க்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவாகவே உட்கார்ந்திருக்கிறார். அதிர்ஷ்டங்கள் திரும்பக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எனக்கு எங்கெங்க அதிர்ஷ்டம், அதெல்லாம் யார் யாருக்கோ கிடைக்குங்க, எனக்கு கிடைக்காதுங்க, சும்மா சொல்கிறீங்க என்கின்ற மாதிரி மனம் சலித்து போன கும்பராசிக்காரர்களுக்கு கூட அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கடவுள் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, கவலையே பட வேண்டாம் என்று ஏதேனும் சில மாற்றங்களின் மூலமாக நல்ல அறிகுறிகள் தெரியக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு மனம் ஒரு மாதிரியாக போனவங்களுக்கு கூட ஒரு உற்சாக சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். முதல்ல நமக்கு நல்லது நடக்கணும்னா நல்ல யோசனைகள் வரணும்ல, நல்ல யோசனைகள் வந்தால் தானே அதை நம்ம அப்படியே செயல்படுத்தி ஒரு முன்னேற முடியும். கெட்ட யோசனைகள் வந்தால் என்ன, மனசு சோம்பலாகவே இருக்கும். ஆக நல்ல சிந்தனைகள் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய அதற்கான வாய்ப்புகள், அதற்காக மனம் திடப்படுதல் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு இப்படி நடக்கும்னா பெரியவங்க எல்லாருக்குமே சின்னவங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், பிள்ளைக்கு மங்கள விஷயங்கள் நடப்பதை அதற்கான உறுதிப்படுத்துதல் போன்ற விஷயங்கள் நடப்பதை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சுப நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கிறார்.
குழந்தைகளால் இன்றைக்கு சுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வீடு வாகனம் விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வீடு வாங்குறதுக்கு இருந்து வந்த தடை, ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், இருக்கிற வண்டி பழசு வண்டி தூக்கி போட்டு வேறு வாங்கணும்னு நினைக்கிறேன், நடக்கவே இல்லை. அந்த மாதிரியான விஷயங்களில் சில மாற்றங்கள், அல்லது தாய் தந்தையரின் மேலே ஏதேனும் ஒரு நிலையில் வருத்தத்தை வச்சுருக்கிறவங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது, திடீர்னு டெஸ்ட் எடுத்து பார்த்தா அதுன்றாரு இதுன்றாரு, டாக்டர் பயமுறுத்துறாரு, என்ன நடக்கும் என்ன இதுன்றதே தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருந்தார் போல நிலைமைகள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் நீண்ட நாட்கள் நீடித்து இருக்கும், கவலைப்பட வேண்டாம் என்கின்ற மாதிரியான தைரியம் ஊட்டும் அமைப்புகள் உருவாகக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிலருக்கு சுக பிரயாணங்கள்னு சொல்லப்படக்கூடிய குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள், அப்படி போகிறதுனால ஏதேனும் ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள், சிறு குறு பயணங்கள் இருந்தாலும் கூட அது வாழ்க்கைக்கு தேவையான அமைப்புகளாக இருக்கக்கூடிய சுப நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு பொதுவாக இளைஞர்கள் விரும்பக்கூடிய கேள்வி என்னன்னா, சினிமா துறையில் பெரிய அளவுக்கு ஒரு உச்சத்தை அடையக்கூடிய சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு பெரிய உச்சத்தை அடைவதற்கு எந்த கிரகம் வலுவாக இருக்கணும், எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நீளமான கேள்வியை கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் ஒரு இளைஞர்கள் பலருக்கு இந்த கனவு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. யாரோ ஒருவர் தான் சூப்பர் ஸ்டாராக ஜெயிக்கிறாரே தவிர முயற்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே வந்துடுறதில்லை. அப்போ அவருக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு ஜாதகத்தில் இருக்கிறதுனால தானே வர்றாரு. உண்மையை சொல்லப்போனால் நான் நம்முடைய ராசிபலன் பகுதியிலேயே சினிமாவை சற்று பிரித்து சொல்லி இருக்கிறேன். அந்த காலத்தில் மேடை நாடகமாக கூத்தும் பாட்டுமாக சினிமா இருந்த பொழுது சுக்கிரன் என்கின்ற கிரகம் அதற்கு காரகனாக இருந்தார். நடிக்கிறவங்களுக்கு பாடணும்னு அவசியமாக தெரிஞ்ச ஒரு காலகட்டம் அது. அவரே நடிப்பார், அவரே பாடுவார், மேடையில் அவரே எடிட்டிங் எல்லாம் இல்லாமல் இருந்த நிலைமையில் இரவு முழுக்க நாடகமாக ஒரு அமைப்பு கலையாக இருந்தபோது சினிமா தேவைப்பட்ட காலத்தில் இப்போ வாயசைத்தால் மட்டும் போதும், அதே நேரத்தில் அவருக்கு நடிக்க ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் இன்றைக்கு புதன் வலுத்திருக்கின்ற ஒருவர், புதன் எவர் ஒருவருக்கு சுபத்துவமாக இருக்கிறதோ அவர் இருக்கின்ற பாவகத்தை பொறுத்து நடிப்பதற்கு ஆசை, அல்லது இயக்குவதற்கு ஆசை, அல்லது உரைநடை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கதை எழுதுவதற்கோ கவிதை பாடல் எழுதுவதற்கோ ஆசைகள் கண்டிப்பாக இருக்குங்க. அப்போ சுக்கிரன் சினிமாவுக்கு தேவையில்லை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா முதன்மை தேவையாக இன்றைக்கு புதன் தான் வருகிறார். ஏன்னா சுக்கிரன் அழகை குறிப்பார். அழகானவர்கள் மட்டுமே நடிக்க முடியும் என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது விலகிட்டு சென்றதை எல்லாருமே புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இன்றைக்கு கருப்பானவர்களாக இருக்கிறவர்கள் கூட திறமையானவர்களாக இருந்தால் அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அழகு என்பதை இப்போது பின்னுக்கு தள்ளி ஒரு நிலையில் நடிப்பு என்பதும் திறமை என்பதும் இன்றைக்கு முன்னுக்கு வந்துவிட்ட நிலைமைகளில் இந்த நடிப்பு என்பதற்கு முதன்மை கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது பிரசன்டேஷன் என்பதில் மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய புதன் எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறாரோ, 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரோ, 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரோ, அவர் சினிமா துறையில் சக்சஸ்ஃபுல்லாக ஆவார். சரி, புதன் வலுத்தவங்க எல்லாருக்குமே இது கிடைச்சிருதா? ஏங்க நிறைய பேருக்கு அப்படி வலுத்து இருக்குது இல்லைங்க. அப்போ எல்லாருமே சினிமா நடிகராக ஆக முடியலையே, எல்லாருமே ஆசைப்பட்டாலும் கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறதோ, 3ஆம் இடம் எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறதோ, ஒரு காம்பினேஷன் தாங்க. நம்ம மனுஷன் அப்படிங்கிறது இந்த கை பேசுகின்ற வாய் பார்க்கின்ற கண் எல்லாம் சேர்ந்தது தானங்க. அதே மாதிரி தாங்க ஜோதிடத்திலையும் லக்னாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய ஒருவர் லட்சியத்தை ஜெயிக்கக்கூடியவராக ஆகிறார். 3ஆம் அதிபதி வலுவாக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த நிலையில பிரபலமாக இருக்கக்கூடிய தகுதியை பெறுகிறார். அப்ப எல்லாம் சேருது இல்லையா? இந்த கையும் இருக்கணும், வாயும் இருக்கணும், பல்லும் இருக்கணும், கண்ணும் இருக்கணும் என்கின்ற மாதிரியாக லக்னாதிபதி வலுவாக இருந்து 3ஆம் அதிபதி சிறந்த நிலைமையிலிருந்து புதன் சுபத்துவமாக ஆகி 2ஆம் இடத்தோடோ 10ஆம் இடத்தோடோ ராசி லக்னத்திற்கு தொடர்பும் கொண்டு மிக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் வலுவாக இருக்கும்னா இவ்வளவும் இருக்குங்க. தசாபக்தி அமைப்புகள் அவயோகமாக இருக்கும். அவயோகம்னா 6, 8 போன்ற தேவையற்ற ஆதிபத்தியங்களை கொண்டிருப்பவருடைய தசாபக்தி அமைப்புகள் நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒருவர் முயற்சிகளிலேயே அப்படியே முடிஞ்சு போயிடுவார், அல்லது கனவுகளிலேயே அவர் சூப்பர் ஸ்டாராக இருப்பார். சில பேரை பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது, ஏதாவது டிராவலில் போகும்போது தானே தன்னை பற்றி பிரமாதமாக நினைத்து கொண்டு கனவுலகிலேயே மூழ்கி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தசாபக்தி அமைப்புகள் கை கொடுக்காம தன்னுடைய லட்சியத்தை கனவில் வாழக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். ஆக
புதன் வலுத்து தசாபக்தி அமைப்புகள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு நிலையில லக்னாதிபதி 3ஆம் அதிபதி வலுக்கக்கூடியவர்கள், ஏதேனும் ஒரு சிறு சறுக்கல்கள் ஏற்பட்டாலும் கூட சினிமா துறையில் அவரவருடைய திறமைக்கேற்ப உச்சத்தை அடைகிறார்கள் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.